எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஒரு ஈஸியான ரெசிபி செய்ய போகிறோம். காளான் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: புதினா, கொத்தமல்லி, தக்காளி, பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் குறவரப்பாக அரைச்சது, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது பொடியாக பவுடர் பண்ணி வச்சது, பிரியாணி மசாலா, தயிர் தேவையான அளவு. இது போக ஒரு பாக்கெட் காளான் எடுத்துக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் கூடவே விநாயகலையே போடலாம். இது ஒரு 2 நிமிஷம் புரிஞ்சு வரும். இது கூடவே நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாங்க. பெரிய வெங்காயம் இது அளவுக்கு வணங்கி வரட்டும். நல்லா பொன்னிறமாக மாறட்டும். மற்ற இதையும் ஆட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு வணக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு உரப்பாக இருக்குது ஆட் பண்ணிடலாம். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிரியாணி மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதை ஆட் பண்ணிடலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இது கூடவே நம்ம காளான் ஆட் பண்ணிடலாங்க. நம்ம 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கீங்க. அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ணோம். இது கூட நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. எப்போவுமே நம்ம ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி நீங்கள் எந்த கப் எடுத்தீங்கன்னா, ஒரு கப் எடுத்திங்கன்னா அதில் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும். பாஸ்மதி அரிசியாக இருந்ததுன்னா 1 டம்ளருக்கு 1.25 டம்ளர். அதே மாதிரி சீரக சம்பா இருந்ததுன்னா 1 டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி ரைஸ் ஆட் பண்ணிங்கன்னா பிரியாணி நல்லா உதிரியாக வருங்க. பாருங்கள், அரிசியும் தண்ணியும் ஈவனாக வந்துருச்சு. நம்ம ஸ்டேஜில் நம்ம தம் போடலாம். தம் போடுறதுல நிறைய வெரைட்டி இருக்குது. நான் இன்றைக்கி நார்மலாக ஒரு மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துவேன். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லியில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டேஜில் நம்ம தம்மை வந்ததுக்கப்புறம் நெய் ஆட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங்லேயே இதில் நெய் ஆட் பண்ணுவாங்க. நாங்கள் கொஞ்சம் நெய் அதிகமாக விரும்ப மாட்டோம். அதனால் கடைசியாக கொஞ்சம் ஃபைனல் டச்சாக அவ்வளோதாங்க. ஒரு அருமையான காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் அப்போ அப்டேட் ஆகும் உங்களுக்கு. தேங்க்யூ.